இந்தியாவிலேயே அதிக வெயில் அடிக்கிற ஊர் எது தெரியுமா? தமிழ்நாட்டிலேயே அதிக வெயில் அடிக்கிற ஊர் எது? இப்படி ஒரு ஊர்ல வெயில் சுட்டெரிக்கும் போது இன்னொரு ஊர்ல குளிர்ல நடுங்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டுல அது எந்த ஊருன்னு தெரியுமா? இந்தியாவிலேயே அதிக வெயில் அடிக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தா அது ராஜஸ்தான் தான். அங்க இருக்கிற ஸ்ரீகங்கா நகர் அப்படிங்கிற இடம் தான் வருஷா வருஷம் தொடர்ந்து அதிகமா வெயில் அடிக்கிற இடம். சராசரியாவே அங்க வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல இருக்குமா. அதே போல ராஜஸ்தான்லயே உள்ள இன்னொரு இடமான பலோடி அப்படிங்கிற ஒரு நகரத்துல 2016 வருஷம் மே மாசம் 19ஆம் தேதி 51 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. இதுவரைக்கும் இந்தியாவுல பதிவு செய்யப்பட்டதிலேயே அதிகபட்சமான வெப்பநிலையா இதை தான் சொல்றாங்க. இப்படி ராஜஸ்தான்ல வெயில் சுட்டு எரிக்கிறப்ப இந்தியாவுல இன்னொரு இடத்துல குளிர்ல நடுங்கிட்டு இருப்பாங்க. அந்த இடம் தான் யூனியன் பிரதேசமான லடாக். லடாக்ல உள்ள திரஸ், கார்கில் இந்த பகுதிகள் எல்லாம் தான் இந்தியாவிலேயே அதிக குளிர் அடிக்கிற பகுதிகள். ராஜஸ்தான் பக்கம் 50 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திரஸ் அப்படிங்கிற நகரத்துல 15 டிகிரி செல்சியஸ் தான் வெப்பநிலை இருக்குமா. அதுவும் நைட் நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க 0 டிகிரி செல்சியஸ்க்கு கூட வெப்பநிலை போகுமா. 1995 வருஷம் ஜனவரி மாசம் இந்த திரஸ் நகரத்துல -45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்தியாவுல இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டதிலேயே குறைஞ்சபட்ச வெப்பநிலை இதுதான் சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு தொடர்ந்து அதிக வெப்பநிலையை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிற பகுதியா சொல்லப்படுற வேலூர். அங்க ரொம்ப சாதாரணமா 40-41 டிகிரி செல்சியஸ் தாண்டி வெப்பநிலை பதிவாகுமா. ரெண்டாவது தமிழ்நாட்டோட அதிகபட்ச வெப்பநிலையை பதிவு பண்ண அந்த ரெக்கார்டை வச்சிருக்கிற திருத்தணி 2003ஆம் வருஷம் மே மாசம் 29ஆம் தேதி திருத்தணியில பதிவு செய்யப்பட்ட 48.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டதிலேயே அதிகபட்ச வெப்பநிலை அப்படின்னு சொல்றாங்க. இது கூட போட்டி போடுற இடங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா கரூர், பரமத்தி, மதுரை, ஈரோடு, சேலம் இதெல்லாம் சொல்றாங்க. அப்படின்னு கேக்குற மாதிரி திருச்சி எங்கடா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது புரியுது. இதுல திருச்சி அப்பப்ப கேமியோ பண்ணிட்டு போகுமா. வேலூர்லயும் திருத்தணியிலையும் வெயில் கொளுத்தும் போது தமிழ்நாட்டுல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா வெப்பநிலை கம்மியா இருக்குமா. அதுதான் ஊட்டி. முதல்ல ஊட்டியை தான் சொல்றாங்க, அப்புறம் தான் கொடைக்கானல். அதாவது வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா ஊட்டியில சராசரி வெப்பநிலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 25 டிகிரி செல்சியஸ்க்குள்ள தான் இருக்குமா. அதே கொடைக்கானல்ல பார்த்தாலும் இதே 25 டிகிரி செல்சியஸ்க்குள்ள தான் இருக்குமா. ஆனா இரவு நேரங்கள்ல கொடைக்கானலை விட ஊட்டியில வெப்பநிலை கொஞ்சம் கம்மியாவே இருக்கும்னு சொல்றாங்க. அதே போல குளிர்காலத்திலயுமே கொடைக்கானலை விட ஊட்டியில வெப்பநிலை கம்மியா தான் இருக்குமா. தமிழ்நாட்டிலேயே இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட குறைஞ்சபட்ச வெப்பநிலையா ஊட்டியில பதிவான -5.1 டிகிரி செல்சியஸ் தான் சொல்றாங்க. அது எப்படி ஒரே மாநிலத்துல ஒரு இடத்துல வெயில் கொளுத்தும் போது இன்னொரு இடத்துல குளிர் அடிக்குது அப்படின்னு கேட்டா அதுக்கு முக்கியமான காரணம் ஆல்டிடியூட், உயரம் தானா. அதாவது கடல் மட்டத்திலிருந்து உயரம் அதிகரிக்க வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே போகுமா. ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் கிட்டத்தட்ட 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் சொல்றாங்க. இதனாலதான் கடல் மட்டத்திலிருந்து 3300 மீட்டர் உயரத்தில் இருக்கிற திரஸ் நகரம், அதே போல 2240 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஊட்டி மாதிரியான இடங்கள் குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்றாங்க. இது இல்லாம நிலத்தோட தன்மை, லாட்டிடியூடு, காத்து வீசுற தசை இந்த மாதிரி பல விஷயங்களும் இருக்கான்.